வெல்கம் பேக் எவ்ரிஒன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் நடக்கிற வார்னால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா, ஈரான் நியூக்ளியர் வெப்பனை தயாரிக்கிறதுனால அது மிடில் ஈஸ்டில் இருக்க கண்ட்ரீஸ்க்கு மெயினாக இஸ்ரேலுக்கு ஆபத்தாக முடியும், அதனால நாங்கள் அட்டாக் பண்ணுறோன்னு ஒரு ரீசனை சொல்கிறாங்க. இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஈரானை அட்டாக் பண்ணனால ஈரானும் பதிலுக்கு அவங்களோட அட்டாக்கை ஆரம்பிச்சிருக்காங்க. கல்ஃப் கண்ட்ரீஸில் இருக்கிற அமெரிக்காவோட பேஸஸை, அதாவது மிலிட்ரி பேஸஸை ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் துபாய், சவுதி அரேபியா, குவைத், அந்த மாதிரி அரப் கண்ட்ரீஸில் இருக்கிற அமெரிக்கன் பேஸஸை ஈரான் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ ஈரான் மிடில் ஈஸ்டில் இருக்கிற அமெரிக்கா ஆர்மி பேஸஸை அட்டாக் பண்ணுறனால அமெரிக்காவால் மிடில் ஈஸ்டில் இருக்கிற கண்ட்ரிஸை அட்டாக் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஈரானை அவ்வளோ ஈஸியாக அட்டாக் பண்ண முடியாது, ஏன்னா ரொம்ப லாங் டிஸ்டன்ஸில் இருக்காங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் ஈரான் அரப் கண்ட்ரீஸில் இருக்கிற அமெரிக்கன் ஆர்மி பேஸஸை அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ ஈரான் இதை மட்டும் பண்ணல, சவுதி அரேபியாவில் இருக்கிற பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரி அமர்கோ அப்படிங்கிற ஒரு ஆயில் ரிஃபைனரியை அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன இருக்குன்னா, பிக்கஸ்ட் ஆயில் ரிஃபைனரியை அட்டாக் பண்ணனால வேர்ல்டுக்கு போகிற மோஸ்ட் ஆஃப் த ஆயில் சப்ளையை குறைக்குது. அண்ட் ஈரான் இதை மட்டும் பண்ணல, இன்னொன்றும் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மோஸ் அப்படிங்கிற ஒரு சி பேசேஜை பிளாக் பண்ணியிருக்காங்க. இது ஏன் அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டுக்கு போகிற மோஸ்ட் ஆஃப் த ஆயில் ஷிப்ஸ் எல்லாம் இதை தாண்டி தான் போகணும். ஸோ ஈரான் வெறும் சைனாக்கும் ரஷ்யாவுக்கும் மட்டும்தான் இந்த பேசேஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க, மற்ற எந்த கண்ட்ரிக்கும் ஓப்பன் பண்ணலை. மெயின்லி யூஎஸ்ஏ, இஸ்ரேல் அண்ட் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கு அவங்க க்ளோஸ்டாக தான் வச்சுருக்காங்க. அண்ட் இப்போ ரீசெண்டாக இந்தியாவுக்கு மட்டும் இந்த பேசேஜை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரீஸ்க்கு போகிற க்ரூட் ஆயில் குறையும். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆக தான் போகுது. ஸோ நம்ம இப்போ பெட்ரோல் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கணும். பெட்ரோல் டைரெக்டாக வரதில்லை, க்ரூட் ஆயில் மூலமாக தான் வருது. ஸோ க்ரூட் ஆயில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிடையாது. ஸோ நம்ம மோஸ்ட் ஆஃப் தி க்ரூட் ஆயிலை வெளிநாட்டில் தான் கொண்டு வரோம். ஸோ கண்டிப்பாக வெளிநாட்டில் விலை அதிகமாகச்சுன்னா நம்ம நாட்டிலையும் அது பெட்ரோல் விலை அதிகரிக்க தான் செய்யும். இப்போது ரீசெண்டாக நம்ம இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட 25 டேஸ்க்கு தான் ஆயில் ரிசோர்ஸஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இப்போ ரஷ்யா நமக்கு க்ரூட் ஆயிலை சப்ளை பண்ணுறதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. அதுக்கு யூஎஸ்ஏவும் 30 டேஸ்க்கு டேக்ஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அண்ட் நம்ம இந்தியாவில் பெட்ரோல் அண்ட் டீசல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுதா இல்லை அதே ரேட்டில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம இப்போ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.